ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வறுவல் தான். மீன் வறுவலுக்காக நான் இன்றைக்கி வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ அந்த மீன் எடுத்துக்கோங்க. இப்போ மீனுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு லெமனோட சாறும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் இல்லைனாலும் புளிச்சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு ஊற வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதோட சாறு எடுத்து யூஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி சுத்தப்படுத்தப்பட்ட மீன் துண்டுகளை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். அந்த மீன் துண்டுகளுக்கு மேலே கீழே உள்புறம் இது எல்லாமே வந்து நம்ம மசாலாவை தடவி விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வந்து மசாலா இருக்கும். பொரித்து எடுக்கும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். இது மேலே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா இதோட மசாலா வந்து நமக்கு உதிராமல் கிடைக்கும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். நீங்கள் எண்ணெயில் பொரித்தாலும் சரி, தோசைக்கல்லில் பொரித்தாலும் சரி, மசாலா உதிராமல் ஒட்டாமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீனை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து தான் பொரிச்செடுக்க போகிறேன். நீங்கள் வந்து தோசைக்கல்லில் செய்கிறதா இருந்தாலும் சூப்பராக வரும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய ஸ்டைலில் மீன் வறுவல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.